மக்கா நகரின் அதிகாரமிக்க பனூ மக்சூம் கிளையில் பிறந்தவர். குறைஷிகளில் பெரும் தலைவர் ஒருவரின் மகன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக தன் உடன்பிறந்த சகோதரனாலேயே சிறை வைக்கப்பட்டவர். நபி அவர்களின் நாவால் பெயர் சொல்லிப் பிரார்த்திக்கப்பட்ட உன்னத தோழர். முஹாஜிர், முஜாஹித், ஷஹீத். அந்த சத்திய சஹாபி யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் சலமா பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனூ மக்சூம் கிளையில் ஹிஷாம் பின் அல் முகைரா ருபாஅ பின் அம்ர் எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவரது தந்தை குறைஷிகளின் மத்தியில் பெரும் தலைவராக திகழ்ந்தவர். அபூ ஜஹல், காலித் இப்னு வலீத் என மக்காவின் செல்வாக்கு மிக்க பலரும் இவருக்கு நெருங்கிய உறவினர்கள். செல்வச் செழிப்பு மிக்க பின்னணியில் வளர்ந்த போதும் சத்தியத்தின் ஒளி இவர்களை ஈர்த்தது. நபி அவர்களின் அழைப்பு பணி தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே அனைத்து வசதிகளையும் துறந்து இஸ்லாத்தின் நிழலில் தஞ்சம் புகுந்தார்கள். மக்காவின் அடக்குமுறைகள் அதிகரித்த போது தனது ஈமானை காக்க கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அபிசீனிய வாழ்வுக்கு பிறகு மீண்டும் மக்கா திரும்பிய சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவரது உடன் பிறந்த சகோதரன் அபூ ஜஹல் இரும்பு கரம் கொண்டு எதிர்கொண்டான். இஸ்லாத்தை விடச் சொல்லி பட்டினியாலும் தாகத்தாலும் கொடிய சித்திரவதைகளாலும் அவரை சிறை வைத்தான். தன்னந்தனியாக சிறையில் வாடிய இவர்களை நபி அவர்கள் மறந்துவிடவில்லை. மதீனாவில் ஒவ்வொரு நாள் சுபஹ் தொழுகையிலும், யா அல்லாஹ், சலமா பின் ஹிஷாமை காப்பாற்று, ஐயாஷ் பின் அபி ரபியாவை காப்பாற்று, பலவீனமான முஃமின்களை காப்பாற்று என பெயர் சொல்லி பிரார்த்தனை செய்தார்கள். ஹந்தக் போருக்கு பிறகு அந்த சங்கிலிகள் உடைந்தன. சிறையிலிருந்து தப்பி மதீனா வந்து சேர்ந்த மகனை பார்த்த தாய் ருபாஅ அவர்கள், இவன் குழப்பமான காலத்திலும் கைகள் நடுங்காதவன், கொடையளிப்பதிலும் சிறந்தவன் என பூரிப்போடு கவிபாடி தன் மகனை வரவேற்றார். ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ரோம பேரரசுக்கு எதிரான போர்க்களத்தில் முன்வரிசை வீரனாக நின்று சேவையாற்றிவிட்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் சிரியாவின் மர்ஜ் அஸ்-சஃப்ர் போர்க்களத்தில் உக்கிரமாக போரிட்டு ஷஹாதத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் சகோதரனாலேயே சிறை வாசத்தை அனுபவித்த நபி அவர்களின் துஆவை பெற்று சிரியாவின் மண்ணில் ஷஹீதாக உயர்ந்த சலமா பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.